அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்துக் கொள்ளுகிறான். எத்தனை பேருக்கு அது புரியுதுன்னு தெரியல. நானும் மினிஸ்ட்ரி பண்ணி அதுல கிடைக்கிற பேரையோ அதுல கிடைக்கிற காரியத்தை வாங்கி இங்க ஜனங்க என்ன புகழ்ந்து பேசணும்ல, நித்திய ஜீவனுக்கா. அல்லேலூயா. அப்படிதானே சொல்லுதுங்க. அதுல வரக்கூடிய ரிவார்டா இருக்கட்டும், அதுல வரக்கூடிய பேரா இருக்கட்டும், இங்கிருந்து வர்றது எனக்கு வேணாம், அங்கிருந்து வரணும். இயேசுப்பா என்ன சொல்றாருங்க, மேல இருந்து என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்வதே, அவர் சொல்றதை செய்யறது தான் எனக்கு ரிவார்டு மேல இருந்து வருது. என்னை பத்தி சாட்சி கொடுக்கிறவர் மேல இருக்கிறாரு, நான் அவர் சொல்றது தான் செய்யறேன். அவருக்கு குறிப்பா அங்கதான் ஹைலைட் பண்ணி சொல்றார். அப்போ எப்படியாற்பட்ட விதைக்கிறவங்களை பற்றியும் அறுக்கிறவங்களை பற்றி பேசுகிறார். எப்படி பேசுகிறாருன்னா, விதைக்கிற ஆளாக இருந்தாலும் சரி, அறுக்கிற ஆளாக இருந்தாலும் சரி, எப்படியாற்பட்ட ஆளாக இருக்கணும்னா அவங்க வாங்குற ரிவார்டு, அதாவது ரிவார்டு பரலோக ராஜ்ய நித்தியத்துக்குரியவர்களாய் அதுக்கேற்றபடி இருக்கணும்னு சொல்கிறார். அல்லேலூயா. நான் செய்கிற ஊழியம் இந்த உலகத்தில் என்னை பற்றி 10,000 பேர் தெரியணும், 1,00,000 தெரியணும், உலகத்துக்கே எனக்கு தெரியணும். என்னை பற்றி நான் அறிமுகப்படுத்தி கொள்ளணும், நான் ஃபேமஸ் ஆகணும், நான் இதை செய்து வெளி உலகத்துக்கு என்ன நான் காண்பித்து கொள்ளணும், எல்லாருக்கும் நான் என்ன தெரியணும், இதை பப்ளிசிட்டி பண்ணணும், அந்த ஊழியக்காரை கூப்பிட்டுட்டு என் ஊழியத்தை பிரபலப்படுத்தி கொள்ளணும், இல்லை இந்த பாடலை ரிலீஸ் பண்ணி இதை நான் வெளியில் எடுத்து என்னை பற்றி காண்பிச்சுக்கணும். அப்படி சொல்கிறவங்க கிடையாது. அவர் சொல்றதை செஞ்சு ஆத்துமாவை அறுவடை செஞ்சு அதுக்கேற்ற ரிவார்டு மேல இருக்குன்னு ஓடுற ஊழியக்காரரா இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுதுங்க? அந்த மாதிரி சன்ஸ் ஆஃப் காட். திஸ் இஸ் சன்ஸ் ஆஃப் காட். அல்லேலூயா.